ஹல்லேலூயா. அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து அப்படியே பிரைஸ் லார்ட் சொல்லிடுங்க. கேட்குதுங்களா? கேட்குதா? பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து பிரைஸ் லார்ட் சொல்லிடுங்க. மீண்டுமாக பிரைஸ் லார்ட் சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து. ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். முதலாவதாக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, உங்களுடைய ஊழியக்காரரும் அன்பான வழிநடத்துகிற போதகருமாகிய பாஸ்டர் அவர்களுக்கும் உடைய மனைவிக்கும், அது மாத்திரமல்ல சர்ச் ஆஃப் காட் தாராபுரம் சபையார் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால நான் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. இந்த 21 நாள் உபவாச ஜெபம் என்பது இந்த நாட்களில் மிகவும் அவசியமான ஒரு ஜெபமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. பாஸ்டர் 21 நாள் ப்ரேயர் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது மாத்திரமல்ல, நீங்களும் எங்களுடைய சபைக்கு வந்து 2 நாள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லும்போது இன்னும் அதிகமாக நான் சந்தோஷப்பட்டேன். ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் அதில் 9வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் வாசித்த வேத பகுதி 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசித்தோம். வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, அவன் சாமுவேலை விட்டு போகும்போது யாரை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது? யாரு சாமுவேலை விட்டு திரும்பி போனா? சவுல் என்பவன். வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது. இதனுடைய வரலாறை பற்றி நம்ம கொஞ்ச நேரம் நம்ம பார்த்துட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். பென்யமீன் கோத்திரத்தில் கீஸ் என்பவருடைய மகன் அவன் சவுல் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. சவுலுடைய தகப்பனார் கீஸ். அந்த கீசனுடைய கழுதைகள் துளைந்து போய்விட்டது. அப்போது இந்த சவுலை வந்து கீஸ் கூப்பிடுகிறாரு, மகனே, என்னுடைய கழுதை என்ன செஞ்சிருச்சு? காணாமல் போயிடுச்சு. நீ வந்து ஒரு நபரை உன்னோட துணைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கழுதை என்ன செய்ய தேடி கொண்டு வான்னு சொல்லும் பொழுது அந்த தகப்புடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சவுலும் அவனோடு கூட ஒரு வேலைக்காரரும் கழுதைகளை தேடி அவர்கள் கடந்து செல்கிறார்கள். வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, அவர்கள் 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாள் வந்து அந்த கழுதைகளை தேடி சுற்றி திரிந்திருக்கிறார்கள். அநேக இடங்களுக்கு போய் அந்த கழுதை வந்து அகப்படவே இல்லை. அப்போது அந்த சவுளுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான், நம்ம மறுபடியும் என்ன செய்யலாம்? நம்ம ஞான திருஷ்டிக்காரனை போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுகிறாரு. அதுக்கு சவுல் அதற்கு முன்னாடி சொல்லுகிறாரு, கழுதையை குறித்த கவலை போய் நம்மளை குறித்து என்ன செஞ்சிருவாரு? தகப்பன் கவலைப்பட்டுருவார். அதனால் திரும்பி வீட்டுக்கு போகலான்னு சொல்லும்போது அப்போ அந்த சவுனுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான், இந்த சீப் ஊரில் வந்து ஞான திருஷ்டிக்காரன் இருக்கிறான். அவனிடத்துல போகும்போது ஒரு வழியை அவர் நமக்கு சொல்லுவார். கழுதை எங்கெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த கழுதையை நம்ம தேடி போகும்போது நிச்சயமாக அது அகப்படும் சொல்லுகிறாரு. அப்போ சவுல் சொல்லுகிறாரு, அந்த ஞான திருஷ்டிக்காரனுக்கு கொடுக்கறதற்கு என் கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த வேலைக்காரன் சொல்லுகிறாரு, என்கிட்ட 1/2 சேக்கல் இருக்குது, நம்ம போய் என்ன செய்யலாம்? அந்த சாமுவேல்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் சாமுவேலை தேடி போகிறாங்க. போகிற வழியில் போயிட்டே இருக்கிற இடத்துல ஒரு மேட்டின் மேலே ஏறும்போது இந்த சவுலும் வேலைக்காரனும் பார்த்து கேட்குறாங்க, ஞான திருஷ்டிக்காரன் எங்கே அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் கொஞ்சம் தூரத்தில் நீங்கள் அங்கே போங்க, இன்னைக்கு வந்து மேடையின் மேலே பலியிடுகிற நாளாய் காணப்படுகிறது, அங்கே நீங்கள் சாமுவேலை பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? சவுலும் அவனுடைய வேலைக்காரனும் சாமுவேலை பார்க்குறாங்க. சவுல்கிட்ட வந்து அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு, இன்னைக்கு நீ என்ன செய்ய, இந்த இடத்துல நீ தங்கி நீ இரு, நாளைக்கு நான் உனக்கு அதை வெளிப்படுத்துகிறேன்னு சொல்லுகிறாரு. இதில் நம்ம நல்லா ஒன்று கவனிக்கணும். சவுலும் வேலைக்காரனும் சாமுவேல் இடத்துல பேசி கொண்டு இருக்கிறாங்க. சாமுவேல் இடத்துல பேசிக்கொண்டு இருக்கும்போது சவுலுக்கு வேதவசனம் சொல்லுகிறது, அதை தான் இங்கே நம்ம வாசித்தோம். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு
வேறே இருதயத்தை கொடுத்தார் என்று சொல்லி. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே சவுலுக்கு ஒரு மாற்றம் நடக்கிறது. சாமுவேல் இடத்துல பேசிட்டு அவன் திரும்பின போது வேதவசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனுக்கு வேறு ஒரு இருதயத்தை கொடுத்தார் என்று சொல்லி. இன்றைக்கு இந்த 21 நாள் உபவாச ஜெபத்தில் நாம் எடுத்திருக்கிற தலைப்பு என்ன? மறுரூபம் என்று சொல்லி ஒரு மெயின் ஹெட்டிங்கை பாஸ்டர் வைத்திருக்கிறாரு. இங்கே சவுலுக்கு வேறு ஒரு இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னா, அவனுக்குள்ள நடந்த முதல் மறுரூபம் அவனுடைய இருதயம் மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கழுதை காணாம போனது என்பது கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. ஏன் தெரியுங்களா? கழுதை காணாம போனாதான் சவுல் அந்த கழுதையை தேடி வருவான். சாமுவேலை சவுல் பார்ப்பாரு. வேதவசனம் சொல்லுகிறது, சாமுவேல்கிட்ட கர்த்தர் முந்தின நாளே பேசிட்டாரா, கழுதையை தேடி ஒரு மனுஷன் வருவான், அவனை நீ அபிஷேகிக்கணும், அவன்தான் என்னுடைய ஜனங்களுக்கு ராஜாவா இருப்பான்னு சொல்லி சாமுவேலுக்கு முன்னமே கர்த்தர் பேசிட்டாரு. ஹல்லேலூயா. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா தான் சாமுவேலும் சவுலும் சந்திக்கிறாங்க. சவுலுக்கு கர்த்தர் வேறு ஒரு இருதயத்தை கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மறுரூபத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் நம்புகிறேன், நாம் மறுரூபம் ஆவதற்கு, நம்முடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றுவதற்கு ஆண்டவர் இந்த 21 நாள் உபவாச ஜெபத்தை உங்களுக்காக எனக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரு. ஒருவேளை சவுலோட தகப்பனை யோசிச்சிருக்கலாம், கழுதை எப்படி காணாமல் போச்சு, கழுதை எங்கே போச்சுன்னு சொல்லி. கழுதை காணாமல் போனது கர்த்தருடைய திட்டமாய் காணப்படுகிறது. ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் சவுல் மேலே ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். இவன் தான் என்னுடைய ஜனத்திற்கு முதல் ராஜாவாக நான் ஏற்படுத்த போகிறேன், இவன் தான் என் ஜனத்தை ஆள போறா, இவன் தான் என் ஜனத்தை வழிநடத்த போறான் என்று சொல்லி ஆண்டவரே ஒருவேளை அந்த கழுதையை காணாமல் பண்ண போயிருந்திருக்கலாம். நான் நம்புகிறேன், இந்த 21 நாள் உபவாச ஜெபம் நாம் ஏற்படுத்தப்பட்டது கிடையாது. ஒருவேளை பாஸ்டர் ஏற்படுத்தினது கிடையாது, மனசுடைய திட்டங்களுக்கு ஏற்படுத்தினது கிடையாது. நான் நம்புகிறேன், நம்முடைய இருதய மறுரூபமாகத்தக்கதாக, ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கையை நாம் வாழத்தக்கதாக இது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு 21 நாள் உபவாச ஜெபமாய் காணப்படுகிறது. நான் நம்புகிறேன், ஒருவேளை இதுவரைக்கும் நம்முடைய இருதய மறுரூபம் ஆகாமல் இருந்ததுன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த உபவாச ஜெபம் இந்த 21 நாள் முடிகிறதுக்குள்ள நிச்சயமாக நம்முடைய இருதயங்களை, நம்முடைய வாழ்க்கைகளை, நம்முடைய கேரக்டர்களை நிச்சயமாக கர்த்தர் மறுரூபப்படுத்துவார். நான் பாஸ்டருக்கு இங்கிருந்து நான் சொல்லிக்கிறேன், நிச்சயமாக இந்த 21 நாள் உபவாசத்துடைய பலனை கண்டிப்பாக பாஸ்டரும் சபையாரும் பார்ப்பீங்க. நான் அடிக்கடி சபையில் பிரசங்கும் போது நான் ஒன்று சொல்லுவேன், மேலே போய் நின்று பேசுகிற வார்த்தை என் சுயமாக ஒரு நாளும் நான் பேசுகிறது கிடையாது. இன்றைக்கும் நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், இங்கேருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தருடைய நாவில் வைக்கிற வார்த்தைகளாக காணப்படுகிறது. இந்த 21 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள, ஒருவேளை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் யோசிப்பீங்க, நிச்சயமாக கர்த்தர் சபைக்கு ஒரு மறுரூபத்தை கொடுத்துருக்கிறாரு, நிச்சயமாக ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மறுரூபத்தை கொடுத்துருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இங்கே நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். வேதவசனம் சொல்லுகிறது, சவுலுக்கு கர்த்தர் வேறு ஒரு இருதயத்தை கொடுத்தாருன்னு சொல்லி. இந்த சவுலுக்கு என்ன வயசு இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? வேதவசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வேதவசனம் என்ன சொல்லுகிறது? சௌந்தரியமுள்ள வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். அப்போ சவுல் ஒரு வாலிபன் என்று நமக்கு தெளிவாக வேதவசனம் சொல்லப்படுகிறது. நம்ம பழைய ஏற்பாட்டில் என்னாகமம் 8வது அதிகாரம் 24வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது வேதவசனம் சொல்லுகிறது, 25 முதல் வாலிபர்கள் என்ன செய்யலாம்? ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ள கர்த்தருடைய பணியை செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், ஒருவேளை சவுலுக்கு எத்தனை வயசு இருந்திருக்கும்? 25 வயசு இருந்திருக்கலாம். இல்லை அப்படின்னா உலகபூர்வமாக பார்க்கும்போது டீனேஜ், அவர்களை நம்ம என்ன சொல்லுவோம்? வாலிபர்கள் என்று சொல்லப்படுவோம். அப்போ ஒருவேளை எத்தனை இருந்திருக்கும்? 12, 13, 14, 15 இப்படி இருந்திருக்கும். ஆனால் வேதத்தின்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு தோராயமாக சொன்னால் 25 வயதுடைய ஒரு வாலிபனாக காணப்படலாம். நல்லா கவனிக்கணும், 25 வருஷமாக ஒரே ஒரு இருதயம் சவுலுக்கு இருந்திருக்கு. இன்றைக்கி எனக்கு 26 வயசு. 26 வயசில் எனக்கு எத்தனை இருதயம் இருந்திருக்கும் சொல்லுங்க?
ஒரே ஒரு இருதயம் தான் இருக்கும். இப்போது 40 வயசில் இருக்கிறோம், 50 வயசில் இருக்கிறோம், 60 வயசில் இருக்கிறோம். அநேக வயது வித்தியாசங்கள் காணப்படுகிறது. ஆனாலும் பிறந்தது முதல் இன்ன நாள் வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு இருதயம் மாத்திரம்தான் இருக்கு. சவுலுக்கும் ஒரே ஒரு இருதயம் மாத்திரம்தான் இருந்திருக்கும். வசனம் சொல்லுது, அவனுக்கு வேறு ஒரு இருதயத்தை என்ன செஞ்சாரா? கர்த்தர் கொடுத்தாரா. அப்படின்னா சவுலை கூப்பிட்டு, சவுலு நீ படு, உன் இருதயத்தை என்ன செஞ்சிடுற, நான் கிழிச்சிட்டு அந்த இருதயத்தை வெளியே எடுத்து போட்டுட்டு மறுபடியும் என்ன செய்கிறேன், வேறு ஒரு இருதயத்தை நான் வைக்கிறேன். ஆதாமுக்கு ஆண்டவர் அப்படித்தானே பண்ணார். அயர்ந்த நித்திரை வர பண்ணி கொஞ்ச நேரம் நீ படுப்பான்னு சொல்லிட்டு விலா எலும்பை என்ன செஞ்சார், எடுத்து இங்கே இருக்கிற அநேகரை கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாரு, உண்டாக்கி இருக்கிறாரு. அது மாதிரி சவுலுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணாருன்னு சொல்லி எதுவும் வசனம் சொல்லுகிறதா? எதுவுமே சொல்லப்படலை. ஒரே ஒரு வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு வேறு ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 25 வருஷமா இருந்த இருதயம் மாறல, அவனுக்கு உள்ள இருந்த குணாதிசயங்களை கர்த்தர் மாற்றினாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு உள்ள இருந்த இருதயத்தை கர்த்தர் மறுரூபப்படுத்தல, அவனுக்குள்ள இருந்த தீமையான கேரக்டரை கர்த்தர் மாற்றினாரு. கோபப்படுகிற அந்த கேரக்டரை கர்த்தர் மாற்றினாரு. பிறரை பற்றி நம்ம பின்னாடி பேசுகிறோம்ல, அந்த கேரக்டரை கர்த்தர் மாற்றினாரு. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிற காரியம், நான் நம்புகிறேன், நம்முடைய இருதயத்தை கர்த்தர் நிச்சயமாக அவர் மறுரூபப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு பிடிக்காத சில குணாதிசயங்கள் இன்னும் நம்முடைய இருதயத்தில் இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் விரும்பாத கோபங்கள், வைராக்கியங்கள், சண்டைகள், இப்படி அநேக காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கு. நான் நம்புகிறேன், இந்த 21 நாள் உபவாச ஜெபம் முடிகிறதுக்குள்ள நம்முடைய குணாதிசயம் நிச்சயமாக மாறும். நம்முடைய கேரக்டரை கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவார். நம்முடைய இருதயத்தை கர்த்தர் நிச்சயமாய் அவர் மறுரூபப்படுத்துகிறதற்கு கர்த்தர் போதுமான ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சவுலை குறித்து இதுக்கு முன்னாடி வந்து எந்த வசனமும் சொல்லப்படலை. ஒருவேளை அவன் பயந்த சுபாவம் உடையவனாக இருக்கலாம், ஒருவேளை அவன் கோபப்படுகிறவனாக இருக்கலாம், ஒருவேளை மனிதர்களை மதியாதவனாக இருக்கலாம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கும் தேவையான ஒன்று, இருதயத்தில் மறுரூபம் தேவை, இருதயத்தில் மாற்றம் தேவை. அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ரட்சிக்கப்பட்டோம், சபைக்கு கடந்து வருகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், வார வாரம் சபைக்கு கடந்து வருகிறோம். இதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறத காட்டிலும் இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகியிருக்கா, இருதயத்தில் மறுரூபம் உண்டாகியிருக்கான்னு சொல்லி தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் விரும்புகிற காரியம் நம்முடைய இருதயத்தில் மறுரூபம் வேண்டும், நம்முடைய இருதயத்தில் மாற்றம் வேண்டும். அதை தான் வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு வேறு ஒரு இருதயத்தை கொடுத்தா. நான் நம்புகிறேன், இன்னைக்கு இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வேறு ஒரு இருதயத்தை கொடுக்கட்டும். இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒரு மறுரூபமான இருதயத்தை கொடுக்கட்டும். அது மாத்திரமல்ல, ஒருவேளை இதை ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சவுலுக்கு கொடுத்தது போல ஒரு மறுரூபத்தை, வேறு ஒரு இருதயத்தை கர்த்தர் நிச்சயமாய் அவர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. இந்த 21 நாள் உபவாச ஜெபம் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கோ இல்லையோ, மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படுகிறாங்களோ இல்லையோ, நான் நம்புகிறேன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நம்ம பார்ப்போம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. அது மாத்திரமல்ல, நிச்சயமாக சபையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவார். நிச்சயமாக சபையை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் அதில் 17வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவையாவன, அதுக்கு முன்னாடி வசனத்தையும் சேர்த்து வாசிச்சுருங்க சிஸ்டர். 16 சிஸ்டர். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். போதும் சிஸ்டர். வேதவசனம் சொல்லுகிறது, இன்னைக்கு நம்முடைய இருதயத்தில் மறுரூபமாக வேண்டிய காரியங்கள் என்ன என்று சொல்லி வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது. நம்ம வாசித்தோம். நீதிமொழிகள் 6:16 சொல்லுது, 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு. வாசிக்கலாம் தொடர்ந்து. அவையாவன போதும் சிஸ்டர். வேதவசனம் என்ன சொல்லுகிறது? ஃபர்ஸ்ட் நமக்குள்ள மறுரூபமாக வேண்டிய காரியம் மேட்டிமையான கண். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மேட்டிமையான கண் என்னவென்று பார்க்கும் பொழுது
பெருமையை குறிக்கிறது, மேன்மையை குறிக்கிறது. அநேக பிள்ளைகள் இன்றைக்கு மேட்டிமையான கண்களோடு அவர்கள் காணப்படுகிறார்கள். வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, ஒருவரை விட ஒருவர் மேன்மையாக என்ன செய்வோம், என்னன்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி என்றோம், அவங்கள விட நான் தான் மேன்மையானவன், அந்த சகோதரனை விட நான் தான் பெரியவன். சில பேருக்கு எப்படி தெரியுங்களா, பாஸ்டரை விட நான் என்ன சொல்லுங்க. ஹலோ, இங்கே என்ன கவனிங்க. சில பேர் எப்படி சொல்லுவான், பாஸ்டரை விட நான் யாரு, ஐயோ ஆண்டவரே, பாஸ்டரை விட நான் என்ன பெரிய ஆள். ஏன் தெரியுங்களா, பாஸ்டரை விட எனக்கு நல்லா பாட தெரியும், பாஸ்டரை விட எனக்கு நல்லா பிரசங்கம் பண்ண தெரியும், பாஸ்டரை விட எனக்கு ஜனங்களை நல்லா வழிநடத்த தெரியும். மேட்டிமையான கண்கள் உடையவர்கள் அநேகர் காணப்படுகிறார்கள். கர்த்தர் முதலாவது காரியம் சொல்லுகிறாரு, இன்னைக்கு நம்முடைய இருதயத்தில் மறுரூபமாக வேண்டிய காரியம் மேட்டிமையான கண்கள். ஹல்லேலூயா. பிசாசு ஏன் விழுந்தான் தெரியுங்களா, தனக்குள்ள ஒரு மேன்மை காணப்பட்டுச்சு. என்ன மேன்மை, ஆண்டவருக்கு மேலே நான் போவேன், அவருக்கு ஈக்குவலாக நான் ஒரு சிங்காசனத்தை நான் அமர்த்துவேன், அங்கே உட்காருவேன்னு சொல்லி ஒரு மேட்டுமையான இருதயம் எப்போ அவனுக்குள்ளே காணப்பட்டுச்சோ கர்த்தர் உடனேயே அவனை கீழே தள்ளிட்டார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் தாழ்மையாக நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் மீண்டும் சொல்லுகிறாரு, நீங்களும் நானும் உயரணும் அப்படின்னா நமக்குள்ள தாழ்மை வேணும். மேட்டுமையான கண்கள் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. பாஸ்டரா கீழ்ப்படிந்திருப்போம், பெரியவங்களா கீழ்ப்படிஞ்சிருப்போம், நம்மளை விட சிறியவங்களா கீழ்ப்படுகிறதுனால நம்ம ஒரு நன்மை என்ன செஞ்ச கிடையாது, குறைஞ்சு போகிறதே கிடையாது. முதலாவது காரியம், நமக்குள்ள மேட்டிமையான கண்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மறுரூபம் நமக்கு வேண்டும். அடுத்து வாசிக்கலாம். வேதவசனம் என்ன சொல்லுகிறது, பொய் நாவு. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் பொய் சொல்லுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் பொய் சொல்லிட்டு வந்தீங்க, என்னங்க ஒரு மாதிரி முழிக்கிறீங்க. சில வேளைகளில் கால சூழ்நிலைகள் நிமித்தமாக நமக்கு பொய் சொல்லுகிற காலகட்டங்கள் வருகிறது. ஆனால் வெளிப்படுத்துதலில் வசனம் சொல்லுகிறது, பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லி. இன்னைக்கு ரெண்டாவது நாம் மறுரூபமாக்க வேண்டிய காரியம், நம்முடைய நாவு மறுரூபமாக்கப்பட வேண்டும். சபைக்குள்ளே வந்தால் அந்நிய பாஷை, வெளியே போனால் வேற பாஷை. சபைக்குள்ளே வந்தால் கர்த்தரை பாடுகிற பாட்டு, வெளியே போனால் சினிமா பாட்டு. சபைக்குள்ளே கர்த்தரை உயர்த்துறோம், வெளியே போயிட்டு வேற யாரையோ உயர்த்துறோம், சினிமாவில் நடிக்கிறவங்கள உயர்த்துறோம், அவங்கள உயர்த்துறோம், இவங்கள உயர்த்துறோம். ஆண்டவர் நம்முடைய நாவை கர்த்தர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜாக்கிரதை உள்ளவைகளாக நம்ம இருக்க வேண்டும். சபைக்கு வந்துட்டோன்னா பாஸ்டர் பார்க்குறாரு, ஆண்டவர் பார்க்குறாரு, விசுவாசிங்க பார்க்குறாங்க. வெளியே போயிட்டா பாஸ்டர் எங்கே பார்க்குறாரு, அவர் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல, ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. சபையை விட்டு வெளியே போயிட்டோன்னு வைங்களே, யாரும் பார்க்கலன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே கடந்து வருகிறது. ஆனால் ஒன்று நிச்சயம், வசனம் சொல்லுகிறது, நான் பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்கேயே ஆண்டவர் இருக்கிறாரு. நீங்கள் எங்கே போனாலும் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாரு. நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை கர்த்தர் கவனிக்கிறவராய் காணப்படுகிறாரு. அதனால வாயிலிருந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் வரக்கூடாது, தேவையில்லாத வார்த்தைகள் வரக்கூடாது, கர்த்தர் வெறுக்கிற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. இன்னொரு வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது, நீங்கள் நாவில் நம்ம பேசுகிறோம்ல, அதற்கு கூட கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்ம சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், தன் சகோதரனை பார்த்து மூடனே அப்படின்னா நம்ம எங்கே போவோம், எரி நரகத்துக்கு போவோம்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாவு தானே நரம்பு இல்லாததை என்ன வேணாலும் பேசுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பேச்சு, அங்கே ஒரு பேச்சு, இங்கே ஒரு நாடகம், வெளியே ஒரு நாடகம், அப்படி இருந்தோன்னு வைங்களே, நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. பாஸ்டர் ஏன் தெரியுமா இந்த 21 நாள் உபவாச ஜபத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரு, நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படணும். ஆமென். நம்முடைய சபை ஆசீர்வதிக்கப்படணும், நமக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகணும்னு சொல்லி இந்த 21 நாள் ஜபத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறாரு. கர்த்தர் பேசுகிற ஒவ்வொரு காரியத்தை நீங்களும் நானும் கடைபிடிக்கும் போது நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. இன்னும் நாவை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது, அது ஒரு சிறிய நாவு தான். ஒரு சிறிய நெருப்பு பெரிய காட்டை எப்படி கொளுத்துகிறதோ, நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எப்படிப்பட்டவைகள்,
ஒரு பெரிய பூகம்பத்தையே உண்டு பண்ணி விட்டுரும். எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். நாவிலிருந்து ஒரு சின்ன வார்த்தை புறப்படும். ஐயையோ, அதுக்கு பின்னாடி மதகுகளை திறந்து விட்டது போல அப்படியே பிரச்சனை 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 அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். காரணம் என்ன? நம்முடைய நாவுகள் கர்த்தருக்கு பிரியமானதை பேச வேண்டும். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, சொற்களின் மிகுதியினால பாவம் பிறக்காதுன்னு சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்? லவலவலவன்னு பேசிக்கிட்டே இருந்தோம்னா என்ன வரும்? பாவம் வரும். நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம், கிளவி பேச்சுகளை நம்ம இடத்துல இருந்து என்ன செய்யணும்? விளக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்கள பற்றி பேசுறது, இவங்கள பற்றி பேசுறது. கர்த்தரை பற்றி நம்ம பேசுகிறோமா? வேதத்தை பற்றி நம்ம பேசுகிறோமா? கர்த்தர் என்னை எப்படி நடத்தி வந்தார்னு பேசுகிறோமா? சபைக்கு அடுத்து என்ன செய்யலான்னு பேசுகிறோமா? சபையை எப்படி உருவாக்குறோன்னு நம்ம பேசுகிறோமா? இல்லையே. வெளியே போய் 2-3 பேர் உட்காந்தா போதும். எங்கெங்கேருந்து வார்த்தைகள் வருதுன்னு தெரியல, யார் யாரை பற்றி பேசுகிறோன்னு தெரியல. அதுதான் வசனம் சொல்லுகிறது, நம்ம சொற்கள் மிகுதியாக மிகுதியாக பாவம் பிறக்காமல் விடாது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய நாவில் ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், ஆண்டவரே, ஒருவேளை இதுவரைக்கும் நான் கர்த்தருக்கு பிரியமில்லாததை நான் பேசியிருப்பேன்ப்பா, கர்த்தர் விரும்பாத காரியத்தை என் வாயிலிருந்து வந்திருக்கும், என்னை ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே, என் நாவை கர்த்தர் தொடுங்கப்பா, என்னுடைய நாவை கர்த்தர் மறுரூபப்படுத்துங்க. அல்லேலூயா. அடுத்து கீழே வாசிக்கலாம். 3வது கைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய கைகள் பரிசுத்தம் உள்ளவைகளாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த கைகளினால கர்த்தருக்கு விரோதமான பாவங்கள் என்னென்ன செய்கிறோம் தெரியுங்களா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் கையில் ஒரு மறுரூபம் உண்டாகட்டும்ப்பா, என் கையை பரிசுத்தப்படுத்துங்க, என் கைகளினால் வருகிற எல்லா பாவங்களை என்ன செய்யுங்க, நீங்கள் மாற்றுங்க. வேதவசனம் சொல்லுகிறது, நம்ம வட்டிக்கு என்ன செய்யக்கூடாது? வட்டிக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? கொடுக்கக்கூடாது. ஆனால் நம்முடைய கை என்ன பண்ணுது? பாவம் செய்கிறது, வட்டிகளுக்கு கொடுக்கிறது. வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். அதுக்கு கீழே சொல்லுறது, தன் பணத்தை வட்டிக்கு போடாமலும். இது மாத்திரமல்ல, கைகளினால் அநேக பாவங்கள் காணப்படுகிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது காரியமாக நம்முடைய கண்களில் ஒரு மறுரூபம் உண்டாகணும். 2வது நம்முடைய நாவில் ஒரு மறுரூபம் உண்டாகணும். அடுத்து நம்முடைய கையில் ஒரு மறுரூபம் உண்டாகணும். அடுத்து வாசிக்கலாம். துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம் அப்படின்னா என்ன தெரியுங்களா? குடும்பம் சமாதானமாக இருக்கும், உறவுகள் சமாதானமாக இருக்கும். தேவையில்லாமல் போய் குழப்பங்களை உண்டாக்குறது, தேவையில்லாமல் போய் பிரச்சனைகளை உண்டாக்குறது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு வேலையே என்ன தெரியுங்களா? இந்த குடும்பம் நல்லா இருக்கா, சரி ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம், இவங்க சமாதானமாக இருக்கிறாங்களா, ஏதாவது ஒன்று பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு இருதயம் என்ன செய்யுது? அவங்கள போய் பேசி 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 துர் ஆலோசனைகளை பிணைக்குகிற ஒரு இருதயமா? அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நாம் அப்படி இருந்தோமானால் ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, யார் குடும்பத்தையும் நான் கெடுக்கக்கூடாதுப்பா, யார் குடும்பத்தில் போய் நான் குழப்பத்தை உண்டாக்கக்கூடாதுப்பா. நம்மளை பார்த்து என்ன தெரியுமா சொல்லணும்? பரவாயில்ல, இந்த சகோதரி வந்தால் சமாதானமாக இருக்கு, இந்த சகோதரன் வந்தால் சமாதானமாக இருக்குன்னு சொல்லணும். நம்மளை பார்த்து சொல்லிடக்கூடாது, ஐயோயோ இவன் வந்தான்னு வைங்களே குடும்பத்தை 2 பண்ணிட்டு போயிடுவான், இந்த சிஸ்டர் வந்தாங்கன்னு வைங்களே குடும்பத்தை 2 பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்ற ஒரு பேர் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இருதயத்தில் நாம் மறுரூபப்படுகிறவளாக நம்ம காணப்பட வேண்டும். அதுக்கு கீழே வாசிங்க. தீங்கு செய்கிறதற்கு விரைந்தோடும், இன்னைக்கு நன்மை செய்கிறதற்கு கால் நமக்கு வரமாட்டேன்து. ஆனால் தீமை செய்ய, பாவம் செய்ய நமக்கு கால் எப்படி வருது? வேகமாக வருது. அல்லேலூயா. நன்மை செய்கிறதற்கு நமக்கு கால் வரமாட்டேந்து, மனசும் வரமாட்டேந்து. ஆனால் தீமை செய்யணும்னா வைங்கள, யாரும் அப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே நம்முடைய கால் என்ன செய்யுது? வேகமாக 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 ஓடுது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் தீமை செய்வதற்காக அல்ல, நன்மை செய்வதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று சொல்லி. அல்லேலூயா. நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஹாஸ்டலில் இருந்தேன்.
ஒரு உடம்பு முடியலன்னு வைங்களேன், யாருக்கிட்டையாவது போயிட்டு ஒரு 100 ரூபா கொடுங்க, எனக்கு உடம்பு முடியல ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்து தரேன்னா ஒருத்தனும் தரமாட்டான். பக்கத்துலேயே ஒரு தேட்டர் இருக்கு, சரிங்களா? அங்கே எதையாவது ஒரு சினிமா படம் ஓடிக்கிட்டே இருக்கும். கூப்பிடுவாங்க, இல்லைடா நான் வரலன்னு வையேன், காசு இல்லைடா அப்படின்னா, நீ எதுக்கு யோசிக்கிற, நான் என்ன செய்கிறேன், காசை போட்டு கூட்டிகிட்டு போகிறேன். அட பாவி, அன்னைக்கு உடம்பு முடியலன்னு 100 ரூபா கேட்டால் தரமாட்டேன், இன்னைக்கு காசு இல்லைன்னு நீயே காசை போட்டு நீயே பாவத்தில் விழுக வைக்கிற. இந்த உலகம் அப்படி தான் காணப்படுகிறது. நன்மை செய்ய நம்முடைய கால்கள் விரைந்து ஓடுகிறது அல்ல, தீமை செய்கிறதற்கு நம்முடைய கால்கள் விரைந்து ஓடுகிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு நல்ல கால்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஏன் தெரியுங்களா? நன்மை செய்கிறதற்காக. அது மாத்திரம் இல்லை, நம்முடைய கால்களை வச்சு வேகமாக சபைக்கு என்ன செய்யணும், சீக்கிரம் கடந்து வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் நம்முடைய கால்களை சீக்கிரம் சீக்கிரம் உபயோகப்படுத்தி மற்ற எல்லா இடத்துக்கும் நம்ம போகிறோம். வேலைக்கு போகிற இடங்களில் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கலன்னா நிமிஷத்துக்கு 5 ரூபா பிடிச்சிருவாங்கன்னு நம்ம எவ்வளவு சீக்கிரமாக நம்ம வேலைக்கு ஓடி போகிறோம், எவ்வளவு சீக்கிரமாக நம்முடைய கால்கள் துரிதமாய் கடந்து செல்கிறது. ஆனால் சபைக்கு வரணுன்னா மட்டும், ஆண்டவரை ஆராதிக்க வரணுன்னா மட்டும், கர்த்தரை தேடணுன்னா மட்டும் அப்படியே நம்முடைய கால்கள் என்ன செய்யுது, அப்படியே பேக் அடித்து அப்படியே ஸ்லோவாக வருது. எத்தனை மணிக்கு பாஸ்டர் ஆராதனை இங்கே? காலையில் ஞாயிற்றுக்கிழமை 8:30க்கு ஆராதனை. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம், என் கால்களை ஒரு மறுரூபம் வரட்டும் ஆண்டவரை. இது வரைக்கும் உலகத்துக்காக நான் ஓடிட்டு இருந்தேன், இது வரைக்கும் என் கால்கள் உலகத்தின் பாவத்துக்காக விரைந்து ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறாரு, நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, வருகிற சண்டேலேருந்து நான் 8:30க்கு உள்ள நான் சர்ச்சில் இருப்பேன். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, உங்களுடைய ஹல்லேலூயாவை கர்த்தர் கணக்கு வச்சுட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை, நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தையும் கர்த்தர் கணக்கு வச்சுட்டு இருக்காரு. இது உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக. நான் நம்புகிறேன், நீங்கள் சபை ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஆசீர்வாதம், நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஆசீர்வாதம். ஒரு வேளை இந்த நாள் வரைக்கும் ஒரு ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருந்ததையானால் கர்த்தர் சொல்லுகிறாரு, கர்த்தருக்கு நேரத்தை நீங்கள் கொடுத்து பாருங்க, தடைப்பட்டு இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள் உங்களுடைய கரங்களில் வந்து கர்த்தர் தருவார். அதை தான் வேதவசனம் சொல்லுகிறது, அவர் நமக்கு முன்பாக கடந்து போய் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை கர்த்தர் நமக்கு தருவாருன்னு சொல்லி. ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? 8:30க்கு காலையில் எழும்பணும். அதுதானே? 8:30க்கு நீங்கள் என்ன செய்யணும்? கால்கள் விரைந்தோடணும். 8:30க்கு ஆராதனை ஆரம்பமாகும், அதுக்குள்ளே சீக்கிரமாக உள்ளே போகணும்னு சொல்லி நீங்கள் வந்து பாருங்கள், நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. அநேக சபைகளில் ஆராதனைக்கு முன்பாகவே விரைந்து ஓடி வருகிறாங்க. எங்களுடைய சபையை குறித்து நான் சொல்லுகிறேன், 10 மணிக்கு ஆராதனை அப்படின்னா ஒரு சில நாட்கள் நான் லேட்டாக போகிற ஒரு சூழ்நிலைகள் கடந்து வரும். ஆனால் நான் சபைக்கு உள்ளே போகும்போது சபையில் அங்கங்கே உக்காந்துருப்பாங்க. ஹல்லேலூயா. நான் போய் அதுக்கப்புறமா சில வேளைகளை நான் கர்த்தரை நான் துதிக்க ஆரம்பிப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கால்கள் விரைந்தோடி சபைக்கு வரணும். ஹல்லேலூயா. அடுத்து வாசிக்கலாம். பொய் சாட்சி, சகோதரத்துக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளை, இவ்வளவு காரியத்தை நம்ம பார்க்குறோம். இவ்வளவு காரியம் நமக்குள்ள என்ன செய்யும்? மறுரூபமாக்கப்பட வேண்டும். நமக்குள்ள இந்த காரியங்களெல்லாம் மாற்றும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். சில வசனங்களை வாசிக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். அல்ல, 2வது வசனம் சொல்லுகிறது, சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடையும் வஞ்சகத்தையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு. அப்போ இந்த காரியத்திலெல்லாம் நமக்குள்ள என்ன செய்யணும்? ஒரு மறுரூபம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாரு. நமக்கு தெரிந்த வசனம்தான். கலாத்தியரில் நம்ம 5வது அதிகாரத்தில் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். அதுக்கு மேலே உள்ளதை வாசிங்க டக்கு டக்குண்டு.
மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கிறது. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலான இவைகளே. அநேக வசனங்களில் நம்ம பார்க்கிறோம், இவை எல்லாவற்றிலிருந்து நமக்கு ஒரு மறுரூபம் காணப்பட வேண்டும். இதுக்கு கீழே வசனம் சொல்லுகிறது, இவைகள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சரீரத்தில் இருக்கிற கசப்புகளும் சரீரத்தில் இருக்கிற பாவங்களையும் வைத்து கொண்டு நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ள நம்ம என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க முடியாது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் நம்முடைய இருதயத்தில், நம்முடைய கண்களில், நம்முடைய கைகளில், நம்முடைய நாவுகளில், நம்முடைய கால்களில் நமக்கு ஒரு மறுரூபம் உண்டாகும் போது கர்த்தருடைய கரத்திலிருந்து நிச்சயமாக நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? என் வாயை நான் குறைக்க மாட்டேன், என் கண்ணை நான் மாற்ற மாட்டேன், என் காலை நான் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு என்ன வேணும்? தருவார், நல்லா நிறைய தருவார் கர்த்தர். ஹல்லேலூயா. நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்தில் ஒரு மறுரூபம் நிச்சயமாய் தேவை. ஹல்லேலூயா. நீங்கள் மாறாமல், நான் மாறாமல் ஆண்டவர் ஒரு நாளும் ஆசீர்வதிக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நீதி உள்ள தேவன் என்று சொல்லி. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணுமா, உங்களுக்குள்ள ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். ஆண்டவர் உங்கள் சபையை ஆசீர்வதிக்கணுமா, உங்களுக்குள்ள ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 5:17, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம புது சிருஷ்டி ஆகிறோம்ல, அதுதான் மறுரூபம். அதை தான் சவுலுக்கு கர்த்தர் செஞ்சார். சாமுவேலோட பேசி கொண்டிருக்கும்போது ஒரு வாழ்க்கையை, ஒரு புது சிருஷ்டியை, ஒரு புது இருதயத்தை கர்த்தர் சவுலுக்கு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு மறுரூபத்தை கர்த்தர் தரணும். ஒரு புது சிருஷ்டியாக நம்ம மாறணும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட புதுசில் இருந்த ஒரு அனுபவம் இப்போ நமக்கு என்ன இல்லை. ரட்சிக்கப்பட்டதிலிருந்து போல நம்ம இல்லை. ஏன் தெரியுங்களா? சில வேளைகளில் பழையவைகள் நமக்குள்ளே கடந்து வருகிறது, பழைய சுபாவங்கள் நமக்குள்ளே கடந்து வருகிறது. சில நேரங்களில் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் என்ன கவனிங்க, சில வேளையில் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? என்ன தெரியுமா? நான் ரட்சிக்க மட்டும் பல்ல என்ன வையேன், ரட்சிக்க மட்டும் நான் படாமல் இருந்தேன், சபைக்கு மட்டும் நான் போகாமல் இருந்தேன், அவ்வளோதான் பார்த்துக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய மனுஷன் ஒளிஞ்சு போகலை, இன்னும் முழுமையான மறுரூபம் ஆகலை, இன்னும் நம்ம இருதயம் மாற்றப்படலை. அப்படியே சில வேளையில் என்ன செய்யுது? அப்படியே ஓரத்தில் ஏதோ ஒரு மூலையில் வந்து உக்காந்துக்கிட்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் மறுரூபமாக வேண்டும், நம்முடைய இருதயம் புதிதாக வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தன் பிறக்கிறான் அப்படின்னா அவன் புது சிருஷ்டி ஆகிடுறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிடுச்சு, எல்லாம் புதிதாகிடுச்சு. நான் நம்புகிறேன், கர்த்தர் சொல்லுகிறாரு, உங்கள் இருதயம் மறுரூபம் ஆகும்போது உங்களுடைய கவலைகளை கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவார், உங்களுடைய கண்ணீரை நிச்சயமாக கர்த்தர் மாற்றுவார், உங்கள் கடன் பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார், நம்முடைய துக்கங்களை கர்த்தர் முடிய பண்ணுவார். பழையவைகள் தொடர்ந்து வராது. கிறிஸ்துவுக்குள்ள நாம் மறுரூபமாக்கப்படும் போது, கிறிஸ்துவுக்குள்ள புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ளும் போது பழையவைகள் அல்ல, ஒரு புது ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, முந்தினவைகளை நீங்கள் யோசிக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நினைக்க வேண்டாம், கர்த்தர் புதிய காரியத்தை நிச்சயமாக செய்வார். நமக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகட்டும், நமக்குள்ள ஒரு மறுரூபம் உண்டாகட்டும், நமக்குள்ள ஒரு புது சிருஷ்டி காணப்படட்டும். நிச்சயமாக கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. பாஸ்டருக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு சொல்லி தெரியலை, 2016 வருஷம் ஆகஸ்ட் 22 அப்போ நானும் பாஸ்டரும் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறோம். அங்கே கோயம்புத்தூரில் ஒரு சபையில் 21 நாள் உபவாச ஜெபம் இதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. பாஸ்டர், நானே
அநேகர் அந்த ஜெபத்துக்கு கடந்து போனோம். அநேக கூட்டங்கள் இப்படி ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னா நாங்கள்லாம் கீழே நின்றுட்டுருக்கோம். அப்போ என்ன தெரியுமா பண்ணுறாங்க? சரியான கூட்டமாக இருக்குது, பாஸ்டர் என்ன நீங்கள் ஸ்டேஜில் நீங்கள் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேஜில் போய் நாங்கள் உட்காந்தோம். மைக் ஆஃப் பண்ணுங்க. ஸ்டேஜில் போய் நாங்கள் உட்காந்தோம். அந்த ப்ரேயர் ஞாபகம் வந்துருச்சுங்களா? அந்த ப்ரேயர் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கும் அந்த அனுபவம் எனக்குள்ளே இருக்குது. எப்படி தெரியுங்களா? ஆண்டவரை அன்னைக்கு நான் உண்மையான ஆராதித்தேன். ஆண்டவரை நாங்கள் உண்மையாக நாங்கள் தேடினோம். அந்த 21 நாள் ஜெபத்தில் ஒரே ஒரு நாள் தான் நான் அந்த ப்ரேயரில் கலந்து கொண்டேன். ப்ரேயர் முடிச்சுட்டு வெளியே வந்து நான் காலை வைக்கிறேன். ஒரு புது உலகத்தில் வந்த மாதிரி எனக்கு ஒரு அனுபவம். என்ன தெரியுங்களா? உள்ள நான் ஆண்டவரை ஆராதிக்க என்னை ஒப்பு கொடுக்க வெளியே வர்றேன். பழைய உலகம் இல்லை, ஒரு புதிய உலகத்தை நான் பார்த்தேன். ஒரு புதிய உலகத்துக்குள்ளே கர்த்தர் என்னை கொண்டு போனார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு உங்களுடைய இருதய மறுரூபமாகட்டும். நான் நம்புகிறேன் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கர்த்தர் வைத்திருக்கிறாரு. ஒரு புதிய தொடக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. ஒரு புதிய மாற்றத்தை உங்களுடைய தொழில்களில், நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. நான் நம்புகிறேன் இங்கே இருக்கிற ஒவ்வொரு மேலே சபையை உங்களுடைய கரங்களில் பொறுப்பாக கொடுத்துருக்கிறாரு. இந்த சபை என்பது பாஸ்டருடைய கரத்தில் மட்டுமல்ல, இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய கரத்தில் சபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நான் நம்புகிறேன் உங்கள் இருதய மறுரூபமாகட்டும். புதிய மனுஷனாக நீங்கள் மாறுங்க. சபை புதிதாகிறத நீங்கள் பார்ப்பீங்க. சபை ஆசீர்வதிக்கப்படுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. சபை உயர்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. நமக்குள்ள என்ன வேணும்? மறுரூபம். ஹல்லேலூயா. அதை தான் வேதத்தில் நம்ம வாசித்தோம். சாமுவேல் இடத்துல பேசிட்டு சவுல் திரும்பி போகும்போது அவனுக்கு வேறு ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுத்தாரு. நான் நம்புகிறேன் நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வேறு ஒரு இருதயத்தை கொடுப்பார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. மறுரூபம் அப்படின்னா இங்கிலீஷில் சொல்லப்படுகிறது டிரான்ஸ்ஃபிகரேஷன். அப்படின்னா உருமாற்றம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் மறுரூபமாகி கொண்டே இருக்க வேணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தில், கண்களில், நடக்கையில், பேச்சில் மாற்றங்கள் உண்டாகி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது இன்னைக்கோடு முடிகிறது அல்ல. இந்த 21 நாள் உபவாச ஜெபத்தோடு முடிகிறது அல்ல. ஒரு நாள் நம்முடைய இருதயம் மாறணும். ஒரு நாள் நம்முடைய பேச்சு மாறணும். ஒரு நாள் நம்முடைய நடக்க மாறணும். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் பாஸ்டர், அடுத்து நான் அவங்கள பார்க்கும்போது நான் கேட்பேன், ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க? மறுரூபம் ஆகிட்டாங்களா? அவங்க நடக்கையில் மாற்றங்கள் உண்டாகுச்சா? ஆண்டவர் அவங்க கூட பேசியிருக்கிறாரா? ஆண்டவர் மாற்றத்தை கொடுத்துருக்கிறாரான்னு சொல்லி நான் கேட்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. பாஸ்டர் என்கிட்ட சொல்லுவார், நிச்சயமாக கர்த்தர் மாற்றி இருக்கிறாரு. நிச்சயமாக ஜனங்கள் மாறி இருக்கிறாங்க. நிச்சயமாக சபை ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது. நிச்சயமாக சபை உயர்ந்திருக்கிறதுன்னு சொல்லி நல்ல வார்த்தைகளை கர்த்தர் கேட்க பண்ணுவார். ஹல்லேலூயா. 21 நாள் உபவாசம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் மறுரூபம் முடிஞ்சிச்சு. அப்படி தானே? கிடையாதுங்க. 21 நாள் உபவாச ஜெபம் முடிஞ்சாலும் ஆண்டவர் நம்மளை டெய்லியும் பார்க்குறாரு. டெய்லி நமக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். டெய்லி நமக்குள்ளே ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். பட்டாம்பூச்சி நம்ம எத்தனை பேர் பார்த்துருக்குறோம்? எல்லாருமே என்ன செஞ்சுருக்கிறோம்? பட்டாம்பூச்சியை நம்ம பார்த்துருக்குறோம். அது நாட்கள் போக போக தன்னை மறுரூபப்படுத்தி கொள்ளும். ஹல்லேலூயா. எப்படி தெரியுங்களா? ஃபஸ்ட்டு அந்த பட்டாம்பூச்சி எப்படி இருக்குன்னா, முட்டை ஃபஸ்ட்டு முட்டை மாதிரி இருக்கும். அடுத்து சொல்லப்படுகிறது லார்வான்னு சொல்லியிருக்கு. லார்வா அப்படின்னா புழு மாதிரி என்ன செய்யும்? அப்படியே இருக்கும். அடுத்து சொல்லியிருக்கு பூப்பான்னு சொல்லியிருக்கு. அடுத்து தான் பட்டர்ஃப்ளை அதிலிருந்து என்ன செய்யும்? வெளியே வரும். இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்னங்க? மறுரூபம். இதை தான் இங்கிலீஷில் சொல்லப்படுகிறது டிரான்ஸ்ஃபிகரேஷன். அப்படின்னா பட்டாம்பூச்சி நான் முட்டையாகவே நான் இருக்க மாட்டேன். நான் புழுவாகவே நான் இருக்க மாட்டேன். நான் அந்த கூட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டேன். நான் சிறகடித்து நான் பறக்கணும் அப்படின்னா எனக்குள்ள மறுரூபம் தேவைப்படுகிறது. சிறகடித்து நான் பறக்கணும் அப்படின்னா எனக்குள்ள ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பட்டாம்பூச்சியை ரசிக்காத யாருமே இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. பட்டாம்பூச்சியை பார்த்தோன்னு வைங்களே, ஓ பட்டர்ஃப்ளைவா, பட்டாம்பூச்சியா, எவ்வளவு அழகாக இருக்குது. எத்தனை பேர் பிடிக்கிறதுக்கு தொடர்ந்து ஓடி இருக்கீங்க? அதை அநேகர் ஓடி இருக்காங்க. நானுமே அதை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே விரட்டிட்டு போயிருக்கேன். நீ எப்படி இன்னைக்கு என் கையில் சிக்காமல் நீ விட மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் தெரியுங்களா? அதன் மேலே உள்ள ஒரு ஆசை,
அதன் மேலே உள்ள ஒரு அழகு, அதை நம்ம தொடர்ந்து போயிட்டே இருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அது முட்டையாகவே இருந்துருச்சுன்னா அதை யாரும் விரும்பி இருக்க மாட்டாங்க. அது புழுவாகவே இருந்துருந்துச்சு அப்படின்னா அதை யாரும் விரும்பி இருக்க மாட்டாங்க. சில கஷ்டங்களை சந்தித்து, சில பாடுகளுக்குள்ளே அது கடந்து போய், சில சிறைச்சாலைகளுக்குள்ளே இருந்தது போல இருந்து ஒரு நாள் பட்டாம்பூச்சியாக அது வெளியே வருது பார்த்தீங்களா? அப்போ அது முழுமையாக தன்னை மறுரூபப்படுத்தி கொண்டு பிறர் விரும்பத்தக்கதாக, பிறர் அதன் மேல் ஆசை வைக்கத்தக்கதாக தன்னை மாற்றி கொள்ளுகிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் நம்புகிறேன், ஒருவேளை கர்த்தர் உங்களை ஒரு பாதையில் நடத்தலாம், உபத்திரவத்தின் பாதையில் கொண்டு போகலாம், இல்லை உடைக்கிற பாதையில் கொண்டு போகலாம், சில பேர் நம்மளை நொறுக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், அந்த பட்டாம்பூச்சி போல ஒரு நாள் நிச்சயமான மறுரூபமாவே என்ன பகைத்தவர்கள் என்ன நேசிப்பாங்க, என்ன வேணான்னு சொன்னவங்க என்ன தேடி வருவாங்க. யார் யாரெல்லாம் என்ன உதாசனப்படுத்தினாங்களோ, இவன் வெறும் முட்டை மட்டும்தான், இவன் வெறும் புழு மட்டும்தான், இவனால் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அநேகர் நம்மளை பார்த்து பேசியிருப்பாங்கல்ல, நமக்குள்ள மறுரூபம் உண்டாக நம்மளை தேடி அவர்களை கடந்து வர கர்த்தர் உதவி செய்வார். நம்மளை விரும்பத்தக்கதாக, நம்மளை நேசிக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை மறுரூபத்திற்குள்ள அவர் நிச்சயமாக நம்மை கொண்டு போவார். அல்லேலூயா. இந்த மறுரூபம் என்பது ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவைப்படுகிற ஒன்றாய் காணப்படுகிறது. ஒரு பாஸ்டருடைய மனைவி, அவங்க பொள்ளாச்சி பகுதியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்பாக அந்த திருமணம் பண்ணி வைக்கிற பாஸ்டர், நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு சகோதரி ஒரு சகோதரன் இருக்கிறாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆகப்போது அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிற பாஸ்டர் அந்த சகோதரி நினச்சாராம், இவ ரொம்ப கோபக்காரியாக இருக்காளே, திருமணம் பண்ணி வச்சுட்டா ஊழியத்தை அவள் எப்படி செய்வா அப்படின்னு சொல்லி அந்த சகோதரியை குறித்து யோசிச்சிருக்கிறாங்க. ஆனால் திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த சகோதரியும் சகோதரனும் ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சில வருடங்களுக்கு பின்பாக அதே இடத்துக்கு அந்த திருமணம் பண்ணி வைத்த பாஸ்டர் அங்கே கடந்து செல்கிறாரு. நடந்தது என்ன தெரியுங்களா? கோபத்தின் உச்சத்தில் இருந்த சகோதரி அவ்வளோ ஒரு தாழ்மையான குணத்தை அணிஞ்சு கொண்டாங்க. ஏன் தெரியுங்களா? ஊழியம் செய்கிறதற்கு முன்னாடி இருந்த இருதயம் வேற, ஊழியம் செய்கிறதற்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை வேற, ஊழியம் செய்கிறதற்கு முன்னாடி இருந்த மனநிலைமைகள் வேற. ஆனால் எப்போ கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஆரம்பித்தாங்களோ, தனக்குள்ள ஒரு மறுரூபத்தை அவங்க ஏற்படுத்தினாங்க. தன்னோட கோபத்திலிருந்து ஒரு மறுரூபத்தை ஏற்படுத்தினாங்க. யார் இவங்களை பார்த்து கோபக்காரி, ஊழியத்துக்கு செட் ஆக மாட்டான்னு சொன்னாங்களோ, அவங்க வார்த்தையிலேயே அந்த திருமணம் பண்ணி வைத்த ஊழியக்காரர் ஏண்ட சொல்லுகிறாரு, பரவாயில்ல, நான் என்னமோ நினச்சேம்மா, நீ கோபக்காரின்னு நினச்சேன், ஊழியத்தை கட்ட மாட்ட உடச்சிருவேன்னு நினச்சேன், ஆனால் திருமணத்திற்கு பின்பாக சமாதானம் உள்ளவர்களாக, சாந்தம் உள்ளவர்களாக ஊழியத்தை நீங்கள் நல்லா நடத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. இங்கே எத்தனை பேருக்கு மூக்கு மேலே கோபம் வரும்? அல்லேலூயா. கோபத்தில் ஒரு மறுரூபம் வரட்டும். அல்லேலூயா. நானுமே சில நேரங்களில் நான் அதிகமாக கோபப்படுவேன். நமக்குள்ள ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். ஆண்டவர் பார்த்து ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கர்த்தர் தருவார். பிறர் பார்த்து சொல்லுவாங்க, கோபப்பட்ட இந்த சகோதரனா இவ்வளோ ஒரு பொறுமையாக போயிட்டுருக்காங்க, இந்த சகோதரியா பொறுமையாக போயிட்டுருக்காங்கன்ற ஒரு வார்த்தை நம்முடைய காதில் கேட்கப்படணும். அல்லேலூயா. இன்னொருத்தவங்களை பற்றி சொல்லட்டோங்களா? அல்லேலூயா. இந்த உட்காந்துருக்கிறாங்களே பாஸ்டர்மா, என்னோட மனைவி, அவங்கள திருமணம் ஆகுறதற்கு முன்னாடியே எனக்கு தெரியும். ஆள் பார்க்கத்தான் தம்மா துண்டு, ஆனால் கோபப்பட்டாங்கன்னு வைங்களே, அப்படியே இந்த இடம்லாம் அப்படியே ரெண்டாக பிரிஞ்சு போயிடும். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவங்க போயிட்டு இருந்த சபையில் நல்ல வாட்ட சாட்டமாக ஒருத்தர் இருப்பார், ஹைட்டாக இருப்பார், குண்டாக இருப்பார். அவங்க கூட போய் இவங்க தேவையில்லாமல் கோவப்பட மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க. ஆனால் கோபம் வந்துச்சுன்னு வைங்களேன், இவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தாங்க. திருமணம் ஆக போகும்போது அவங்களுடைய அம்மா, ஒய்ஃபோட அம்மா என்கிட்ட சொன்னாங்க, எப்பா சமாளிச்சிருவியா அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 22 வருஷமாக வச்சிட்டு இருக்க எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, நீ கூட்டு போய் சமாளிச்சிருவியாப்பா? எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவா, எதுக்கெடுத்தாலும் மூஞ்ச காமிப்பா, சமாளிச்சிருவியா அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், பரவாயில்லைங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், அவங்களுக்குள்ள ஒரு நல்ல மறுரூபத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு.
நல்ல ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு நான் சாட்சியாக சொல்ல முடியும், அன்னைக்கு இருந்த கோபம் இப்போ கிடையாது. சில வேளைகளில் இந்த நாட்களில் நான் கோபப்படுறேன், அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, விடுப்பா பார்த்துக்கலாம், இவ்வளவு தானே, சரி விடுங்க போகட்டுன்ற ஒரு மறுரூபத்தை கர்த்தர் நல்லா கொடுத்துருக்கிறாரு. நான் நம்புகிறேன், ஒரு வேளை நீங்கள் மூக்கு மேலே கோபப்படுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, அநேகருக்கு முன்பாக நம்ம அதிகமாக கோபம் நமக்குள்ளே வந்துட்டு இருந்துச்சுன்னா, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம், கர்த்தாவே கோபத்தில் ஒரு மறுரூபம் உண்டாகட்டும்ப்பா. நல்லா கவனிக்கணும், அந்த கோபத்தில் கூட நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்ம இழப்போம். வசனம் என்ன சொல்லுகிறது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். இன்னைக்கு அநேகருக்கு கோபம் கடந்து வர கோபங்கள் அதிகமாக நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்குள்ள ஒரு மறுரூபம் உண்டாகட்டும், நம்முடைய கோபத்தில் ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட மாதிரி இல்லை, நாளுக்கு நாள் மறுரூபம், நாளுக்கு நாள் நம்முடைய பேச்சில் மாற்றம், நாளுக்கு நாள் நம்முடைய சிந்தையில் மாற்றம் அப்படியே தொடர்ந்து நமக்குள்ளே உண்டாகிட்டே இருக்கணும். வேதவசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 15:52 வாசிக்கலாம். வேதவசனம் என்ன சொல்லுகிறது, நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். பரலோகத்துக்குள்ள நம்ம போகிறதற்கு இந்த சரீரம் இருக்குல்ல, இதனால போக முடியாது. வேதவசனம் சொல்லுகிறது, நம்ம மரிச்சிருந்தோம் அப்படின்னா கர்த்தருடைய வருகை வரும்போது நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். இல்லை நம்ம சரீரமாக காணப்படுகிறோம் என்றால் நம்முடைய சரீரம் என்ன ஆகும், மறுரூபமாகி தான் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ள நம்ம பிரவேசிப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் நமக்கு நன்மைகளை கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாம்ச பிரகாரமான சரீரத்தினால முடியாது, நமக்குள்ள உண்டாகிற ஒரு மறுரூபத்தினால கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மறுபடியும் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 9வது வசனம். தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். போதும் சிஸ்டர், வசனம் என்ன சொல்லுது, வேற இருதயத்தை. நல்லா கவனிங்க, சவுலுக்கு 2 கண்ணு இருக்கு, சவுலுக்கு வாய் இருக்கு, சவுலுக்கு காது இருக்கு, இல்லாம இருக்கா, எல்லாமே இருக்கு. ஆனா ஆண்டவர் இருதயத்தை மட்டும் ஏன் வேறு இருதயமா கொடுக்கணும், கண்ணை வேறா கொடுத்துருக்கலாம், இல்லை வாயை வேற மாற்றி இருக்கலாம், இல்லை காதை வேற மாற்றி இருக்கலாம். ஏன் சவுலுக்கு இருதயம் மட்டும் மாற்றணும்? வாசிங்க 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 9:2. அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாக ஒரு குமாரன் இருந்தான். எப்படிப்பட்ட வாலிபன்? சௌந்தரியம்னா அழகுள்ள வாலிபன். வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை, எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். வேதவசனம் சொல்லுகிறது, சவுலை போல ஒரு அழகுள்ள வாலிபன் இஸ்ரவேலிலே கிடையாதா? இன்னைக்கு நீங்களும் நானும் அழகுள்ளவர்களா இருந்தால் நம்மளை கையில் பிடிக்க முடியுமா? நிச்சயமா பிடிக்க முடியாது. அழகுள்ள அந்த மனுஷனுக்கு எதையுமே மாத்தாம ஆண்டவர் ஏன் இருதயத்தை மாத்தினாரு? ரொம்ப அழகா இருக்கான், அவனை போல சௌந்தர்யவான் யாருமே இல்லை. ஒருவேளை ஆண்டவர் நினைச்சிருப்பாரோ, பரவாயில்லப்பா வெளியே நீ எல்லாம் அழகா இருக்க, உனக்கு வெளியே எதுவும் மாற்ற தேவையில்லைன்னு யோசிச்சிருப்பாரோ? இல்லைங்க. என்ன தெரியுங்களா, ஆண்டவருக்கு வெளி தோற்றம் முக்கியமல்ல, உள்ளான இருதயத்தை கர்த்தர் பார்க்குறாரு. வெளியில இருக்கிற மாற்றத்தை காட்டிலும் உள்ளுக்குள்ள ஒரு மறுரூபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. யாருக்கு அங்கே வேணும் நம்முடைய அழகு? அல்லேலூயா. யாருக்கு வேணும் நம்முடைய முகம்? யாருக்கு வேணும் நம்முடைய கண்கள்? கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுங்களா? வெளி தோற்றத்தில் உண்டாகிற மறுரூபம் அல்ல, வெளி தோற்றத்தில் உண்டாகிற மாற்றம் அல்ல, உள்ளான இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகணும். அதுக்கு தான் ஆண்டவர் பார்க்குறாரு, சவுலே நான் உன்னை எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னா, நான் உன்னை ராஜாவாக அபிஷேகிக்கணும் அப்படின்னா, வெளியே இருக்கிற அழகு எனக்கு போதாது, உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகணும், உள்ளுக்குள்ள ஒரு மறுரூபம் உண்டாகணும்னு சொல்லி சவுலுக்கு கர்த்தர் வேறு ஒரு இருதயத்தை கொடுத்தாருன்னு சொல்லி வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது. நம்ம வாசிக்க வேண்டாம். 1 சாமுவேல் 16:7 சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறாருன்னு சொல்லி.
சொல்லி. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வெளி தோற்றத்தில் என்ன மறுரூபணத்தை நம்ம ஏற்படுத்தினாலும், வெளி தோற்றத்தில் என்ன அழகாக நம்ம காட்டினாலும், கர்த்தர் விரும்புகிற காரியம் உள்ளான இருதயத்தில் ஒரு மறுரூபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 3-4 வாசிக்கலாம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல். எப்படிப்பட்ட அலங்கரிப்பா இது? புறம்பான அலங்கரிப்பு. அப்படின்னா புறம்பான மறுரூபம் உங்களுக்கு அலங்கரிப்பா இல்லாம அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே ஒரு நிமிஷம் என்ன பாருங்களேன். எத்தனை பேர் நம்முடைய முகத்துக்கு 7 கோட்டிங் நம்ம போட்டு வாரோம். என்ன சிஸ்டர்? இன்னும் அநேக சபைகளில் என்ன தெரியுமா நடக்குது? வெளியான அலங்காரம் மட்டும்தான் இருக்குது, வெளியான மறுரூபம் மட்டும்தான் இருக்குது. அவங்கள பார்த்தோன்னு வைங்களே, அவங்கள பார்க்குறதுக்கு கண்ணு கூசுது. சில பேரை பார்த்தோம் அப்படின்னா 1 கோட்டிங்கு 2 கோட்டிங்கு 3 கோட்டிங்கு 7, அதுக்கு பேசாமல் அழியாத ஒரு பெயிண்ட்டை அடித்து என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். எனக்கு தெரிஞ்சவங்களும் இருக்கிறாங்க, கிறிஸ்தவங்க, சபைக்கு வர்றவங்க, நல்லா முடியா அப்படி இப்படி பின்னி நல்லா பொன் ஆபரணங்கள் இல்லை, நல்லா உயர்ந்த வஸ்திரங்கள் அணிஞ்சிட்டு வெளியே எப்படி இருக்கிறாங்க? மறுரூபம், வெளியே உள்ள மறுரூபம். ஆனால் உள்ள அவங்க எப்படி தெரியுமா இருக்கிறாங்க? கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, ஆண்டவரை நேசிக்காத ஒரு வாழ்க்கை. சபைக்கு டைமுக்கு வர்றதில்ல, முழு மனதோடு கர்த்தரை பாடி ஆராதிக்கிறதில்ல, புறம்பான அலங்காரத்தை மட்டும் அவங்க அலங்காரமாய் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? அதை தான் சவுலுக்கிட்ட கர்த்தர் எதிர்பார்த்தாரு. நீ வெளியே எவ்வளவு அழகாக வேணா இருந்துட்டு போ, ஆனால் எனக்கு தேவையானது இருதயம் மட்டும்தான். நீ வெளியே அலங்கரிக்கிறியோ இல்லையோ அது எனக்கு தேவையில்லை, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு மறுரூபம் தேவை, உள்ளுக்குள்ளே ஒரு மாற்றம் தேவை. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு சரீரத்திற்கு அலங்கரிப்புக்கு டைம் கொடுக்குற அளவுக்கு உள்ளுக்குள்ள இருதயத்திற்கு நம்ம டைம் கொடுக்க மாட்டேன்றோம். வெளியே கண்ணாடி முன்னாடி போய் நின்னோம் அப்படின்னா என்னென்னமோ செய்கிறோம், என்னென்னமோ எடுத்து பூசுகிறோம், ஆனால் உள்ளான இருதயத்துக்கு அலங்கரிக்காமல் நம்ம விட்டுறோம். ஹல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சரீரத்தை காட்டிலும் உள்ளான இருதயத்தை நீங்கள் அலங்கரிங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு சகோதரி, சும்மா இது என்ன சொல்கிறது, நடந்த காரியம் அல்ல, சும்மா நான் சொல்கிறேன். ஒரு சகோதரி மரித்துட்டாங்க, அவங்க பரலோகத்துக்கு போயிட்டாங்க. ஆண்டவர்கிட்ட இவங்க பார்த்து கேட்குறாங்க, ஏசப்பா இன்னும் நான் ரொம்ப வருஷம் வாழணும், எனக்கு தீர்க்காயுசை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரு. சரிம்மா, நான் உனக்கு 10 வருஷத்தை என்ன செய்கிறேன், நான் கூட்டி கொடுக்குறேன் அப்படின்ட்டாங்க. இந்த சகோதரியோட ஜீவன் மறுபடியும் என்ன செஞ்சிருச்சு, திரும்பி வந்துருச்சு. இவங்களுக்கு ஒரே சந்தோஷம், இன்னும் 10 வருஷம் இருப்பேன்லன்னு சொல்லிட்டு கடைக்கெல்லாம் போய் முகத்தை பாலிஷ் பண்ணி முகத்துக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு தன்னோட வெளியோட மறுரூபத்தையே மாற்றிட்டாங்க. ஒரு 60 வயசு இருக்குன்னு வைங்க, எல்லா மேக்கப்பெல்லாம் போட்டு மாற்றி ஒரு 28-29 வயசு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப அழகாகிட்டாங்க. கொஞ்சம் தூரத்தில் நடந்து போயிட்டாங்க, ஒரு லாரி அடிச்சிருச்சு. ஆண்டவர் என்ன சொன்னார், 10 வருஷம் என்ன செய்யுங்க, நீங்கள் உயிரோடு இருப்பீங்க, நீங்கள் போங்கன்னு அனுப்பி விட்டாரு. ஆனால் கொஞ்ச நாள் என்ன ஆயிட்டாங்க, மறைச்சிட்டாங்க. இவங்க மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஏப்பா நீங்கள் தானே என்கிட்ட சொன்னீங்க 10 வருஷம் எனக்கு ஜீவனை கூட்டி தருவேன்னு சொல்லிட்டு, எதுக்கு நீங்கள் இப்பயே என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னு ஆண்டவர் பார்த்தாரு. ஐயோ நீயாமா இது அப்படின்ட்டாராம். அப்படின்னா என்ன அர்த்தம், நீ மேக்கப் பண்ணி நீயா என்னது எனக்கு அடையாளம் தெரியல அப்படின்ட்டாராம். அவ்வளவு மாற்றம் வெளித்தோட்டத்தில், அவ்வளவு ஒரு மறுரூபம் வெளித்தோட்டத்தில். ஹல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம் வெளித்தோட்டத்தில் இருக்கிற மறுரூபத்தை அல்ல, உள்ளான மறுரூபத்தை கர்த்தர் விரும்புகிறாரு. கடைசியா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசித்து முடிக்கலாம். நீதிமொழிகள் 23-26 வாசிக்கலாம். என் மகனே நிருதயத்தை எனக்கு தா. ஆண்டவர் என்னங்க கேட்கிறாரு, உன் நிருதயத்தை எனக்கு தா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் விரும்புகிற காரியம் நம்முடைய வெளியான மறுரூபத்தை அல்ல, உள்ளுக்குள்ள இருக்கிற இருதயத்தை கர்த்தர் கேட்கிறாரு. அப்படியே நம்ம கண்களை மூடலாமா? ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு நம்ம சொல்லலாம்,
கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேசி இருக்கிறாரு. அப்பா, நீங்க என் இருதயத்தை கர்த்தர் மாற்றுங்கப்பா. ஆண்டவருக்கு சவுலுக்கு சொன்னாரு, வேறு ஒரு இருதயத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லி. இந்த வசனம் அநேக டிரான்ஸ்லேட்ல போய் பார்க்கும்போது சவுலுக்கு கர்த்தர் வேறு ஒரு வாழ்க்கையை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே பகுதியில் நம்ம வாசிக்கும்போது அவன் வேறு மனுஷனானான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? அப்பா, வெளி தோட்டத்தில் ஒரு மறுரூபம் வேண்டாம்ப்பா, எங்களுடைய இருதயத்தில் ஒரு மறுரூபம் உண்டாகட்டும், எங்களுடைய கண்களில் ஒரு மறுரூபம் உண்டாகட்டும், என்னுடைய நாவில் ஒரு மறுரூபம் உண்டாகட்டும், என் கைகளில் ஆண்டவரே ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். நீங்கள் என்ன மறுரூபப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. எங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சவுலுக்கு கொடுத்த அந்த வேறு இருதயம் எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. சவுலுக்கு கொடுத்த அந்த உள்ளான மாற்றத்தை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.